ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பல்லவன் தான் நிலாவுக்கும் சோழனுக்கும் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் அங்கிட்டு போங்கன்னு பாண்டியையும் நம்ம சேரனையும் சோழன் துரத்தி விட்டதுனால அவங்க அந்த சைடு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. இங்கே இவங்க ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா பல்லவனை காணோம். எங்கே சோழன் பல்லவனை காணோம் அப்படின்னு உடனே நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு அண்ணனை தேடி போயிட்டான் போல இருக்குது. விடு நிலா, வா நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலான்னு இவங்க ஜாலியாக அப்படியே மறந்து சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அங்கே சேரனும் நம்ம பாண்டியும் எங்கே பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வராங்க. எது பல்லவனா? அப்போ உங்ககிட்ட அவன் அப்போவே வரலையா அப்படின்னு சோழன் சொல்லுவோம். என்னடா நீ தானே ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு பல்லவனை இங்கே நிற்க வச்சுட்டு இருந்த, எங்கடா அப்படின்னு கேட்கவும் பல்லவனை காணோம். இப்போ எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போனால் இவன் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ ஃபோட்டோவும் எடுக்காமல் உங்ககிட்டையும் வராமல் எங்கே போயிட்டான்னு தெரியாமல் எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பல்லவன் ஆக்சுவலி நிலா தேன் வேணும்னு கேட்டதுனால நிலாக்காக தேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்கிற வழியாக போகிறேன்னு சொல்லிட்டு வழி மாறி போயிடுறாரு. அவருக்கு வழி தெரியல, தேனும் கிடைக்கல. அன்னைக்காக தேன் வாங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பல்லவன் அங்கேயே சுற்றி சுற்றி தேடி போயிட்டே தான் இருக்கிறாரு. வழி மாறினாலையும் இங்கே யாராச்சும் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் போயிட்டே இருக்கிறாரு. அவர் பழுக்க கூப்பிட்டுட்டே போகிறாரு. இப்போ எல்லோரும் துடிச்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயே நின்று நம்ம பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆக போகுது, நம்ம போயிட்டு அங்கே இங்கே தேடி பார்க்கலான்னு தேடும்போது தான் நம்ம பாண்டி காதில் பல்லவன் கூப்பிட்ற சத்தம் கேட்குது. கடைசியில் பல்லவனை தேடி பாண்டி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எங்கடா போயிட்ட பல்லவான்னு சேரன் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சோழன் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மூமெண்ட்டில் கெடுத்து விட்டுட்டான் பல்லவன் அப்படின்னு கோவப்பட்டு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பல்லவனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடாரு, அடிக்கவும் ஆரம்பிச்சிடாரு. நம்ம சேரன் இங்கே பாருடா, இனி அவன் தொந்தரவு பண்ண மாட்டான், தேவையில்லாமல் அவனை அடிக்காதரா, அவனே வழி மாறி போய் இப்போ தான் வந்திருக்கிறான், சும்மா அவனை அடிச்சிட்டு இருக்காதரா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவனை அப்படின்னு சொல்லவும் அப்போ சோழன் கேட்குறாரு நிலாக்கிட்ட, நான் என்ன சொல்கிறேன் நிலா, அண்ணன் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னுவோம். அண்ணன் கரெக்டாக அதை சொல்கிறாரு அப்படின்னு உடனே சோழன் கோவப்படுறாரு. என்ன நிலா, எப்போ பார்த்தாலும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க, நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக வந்திருந்தா இந்த சுச்சுவேஷனே வந்திருக்காது. ஹனிமூன் போகலான்னு கேட்டது நீ, கடைசியில் ஹனிமூனுக்கு குடும்பமாக போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க நமக்கு எல்லா விதத்துலேயும் தொந்தரவாகவே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. நான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தா நீ என்னமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னுமோ. சோழன், நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க சோழன். நிலா கோவமாகறாங்க. எதனா சொல்லிட்டா கோவம் மட்டும் வந்துடுது அப்படின்னு சோழன் கோவமாக போயிடுறாரு. நம்ம நிலாவும் அங்கே வருத்தத்துலேயே இருக்காங்க. சேரன் பல்லவன் பாண்டி எல்லாரும் அங்கே போய் உக்காந்துட்ருக்காங்க. பல்லவன் பயப்படவும், அண்ணன் நான் வேணும்னு எதையும் பண்ணலண்ணே, அண்ணி அந்த வழியாக போயிட்டுருக்கும்போது நீங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தபோது தேன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்களே, அங்கே தேன் விற்கிற ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க தேன் காலி ஆகிடுச்சு, இந்த பக்கமாக போனால் கிடைக்கும்னு சொன்னாங்க. அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டே இருந்தேன்னா அவங்க ரொம்ப தூரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கால் வலி வர ஆரம்பிச்சிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு போக விருப்பம் இல்லை, அவங்க ஜாலியாக இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் அவங்கள தனியாகவே இருக்க விட மாட்டேன்னு அண்ணன் திட்டிகிட்டே இருக்காருன்னு தான் அவங்க தனியாக போட்டோன்னு நான் விட்டுட்டு நான் அவங்க கூட போகாமல் அன்னைக்காக தேன் எடுக்கணும்னு போனேன்னு, அதாவது தேன் எடுக்கிறவங்க கிட்ட தேன் வாங்கிட்டு வரலான்னு போனேன். ஆனால் அவங்கள அங்கே காணனே. அடுத்து தேடி தேடி கடைசியாக ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி தேன் வாங்கிட்டு வந்தேன்னா திரும்ப வர வழி தெரியலண்ணே, அதான் நான் தொலைஞ்சிட்டேன். அப்புறம் நீங்களாம் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு பல்லவன் சொன்ன உடனே சேரன் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னடா பல்லவா சொல்கிற நீ, அவங்களுக்காக தேன் வாங்க போன நம்ம ஊர்லேயே வாங்கியிருக்கலாம்ல, இதுக்கு ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னமோ. ஆனால் இது காட்டு தேன், சுத்தமான தேன், அதனால தான் அண்ணி வேணும்னு சொன்னாங்க, வாங்கிறதுக்காக போனேன் அப்படின்னு உடனே இது தெரியாமல் என்ன நடந்துச்சுன்னு கேட்காம லூஸ் மாதிரி அவன் பாட்டுக்கு போய் போட்டு அடிக்கிறான் பாரு. பாண்டி, நம்ம வேணால் கிளம்பலாமாடா அப்படின்னுவோம். அண்ணன் தேவையில்லாமல் நம்ம இந்த சண்டையில் கிளம்பணுன்னா தேவையில்லாமல் பிரச்சனை தானே வரும், அவ்வளோதானே, ஈவினிங் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லோரும் கிளம்ப போகிறோம், எதுக்கு நான் தேவையில்லாமல் பிரச்சனை விடுன அப்படின்னு பாண்டி சொல்லவும், அதுவும் சரிதான், நம்ம போகிற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கலாம், அவங்க 2 பேரும் சுற்றி பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னுவோம். அப்போ பாண்டி கேட்குறாரு, இதுக்கு மேலேயே அவங்க சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வருவாங்கண்ணே, இந்நேரம் சோழன் கோவப்பட்டு அங்கே கத்திருப்பான், அவங்க ஏதாச்சும் பேசியிருப்பாங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்கண்ணே அப்படின்னுவோம். என்னால் எல்லாரோட சந்தோஷமும் கெட்டு போயிடுச்சு இல்லைண்ணே அப்படின்னு பல்லவன் வருத்தப்படுறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லைடா பல்லவா, நீ தேவையில்லாமல் உன் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு நம்ம சேரன் பல்லவன் கிட்டே சொல்லிட்டு இருக்கவும்
சோழன் கோவத்தில் எங்கேயோ போயிட்டாரு. அப்போ நிலா திரும்பவும் இங்கே இவங்க கிட்ட வராங்க. பல்லவா அப்படின்னும் அண்ணி அப்படின்றாங்க. வாப்பா அம்மா சோழன் எங்கே அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. அவர் எங்கே கோச்சிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னும் என்னப்பா ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டானா? சாரிப்பா எங்களால் தானே அப்படின்னும் அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, குடும்பத்தோடு போகணுன்னு ஆசைப்பட்டது நான் எப்படின்னா உங்களை தப்பாக நினைப்பேன். உங்ககிட்ட நீங்கள் என்கிட்ட சாரி கேட்குறதுக்கு என்னென்ன இருக்குது? அவர் தான் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாருன்னா விடுங்கண்ணே அப்படின்றாங்க. பல்லவன் சின்ன பையன்ப்பா, அவனுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான்னா இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு தான் ஆரம்பத்திலே நாங்கள் வரதில்லைன்னு சொன்னோம்ப்பா. கூட அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சானு தான் தனியாக போட்டுன்னு சொன்னோம். நீ ஆசைப்பட்டதுனால தான்ப்பா வந்தோம் அப்படின்னுவோம். ஆனால் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே நீங்கள் இல்லைண்ணே, விடுங்கண்ணே அப்படின்னுவோம். அண்ணி இந்தாங்க அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. என்னடா பல்லவா அப்படின்னுவோம். இந்தாங்க அண்ணி தேன் வேணும்னு கேட்டிங்கல்ல அதுதான் அண்ணி அப்படின்னுவோம். பல்லவா தேனா? சுத்தமான தேன் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னுவோம். ஆமாம் அண்ணி, நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டு எப்படி ஒரு விஷயம் வாங்கி கொடுக்காம செஞ்சு கொடுக்காம இருக்க முடியும் அண்ணி என்னால். அதான் அண்ணி அந்த அம்மா சொன்ன வழியே போய் தேன் வாங்கிட்டு வரும்போது தான் அண்ணி எனக்கு வழி தெரியல அப்படின்னுவோம். பல்லவா அப்படின்னு நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உனக்கு தேன் வாங்க தான் அவன் போயிருக்கா, வரும்போது வழி தெரியாமல் முழிச்சிருக்கா, அதுக்குள்ளே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் அவசரப்பட்டு அவன் திட்டானேப்பா அப்படின்னுவோம். ஆனால் அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, எதை பற்றியும் யோசிக்கிறதே கிடையாது, சும்மா சண்டை போட மட்டும் தான் அவருக்கு தெரியும், விடுங்களா நீங்கள் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி சொல்கிறாரு, தேவையில்லாமல் உங்களோட சந்தோஷத்தை நாங்கள் கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லவும், இதில் என்ன இருக்குது பாண்டி, விடுங்க, அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், வாங்க நம்ம எல்லோரும் ரூமுக்கு போகலாம் அப்படின்னுவோம். இல்லை நீங்கள் போங்க, நாங்கள் எல்லோரும் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. டே இன்னமும் சோழனை சொன்னது ஏன் ஞாபகம் வச்சிட்ருக்காத, அண்ணி நான் கூப்பிட்றேன்ல வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க யாரோ வீட்டில் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நடேசன் அங்கே குடிச்சு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கும்மாலம் போட்டுட்ருக்காரு. வீட்டையே குடிச்சிட்டு மறுநாள் காலையில் மருமக வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுன்னு அரைக்குறையாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுறாரு. சுத்தமாக க்ளீன் பண்ணுறான்னு அவர் நினச்சிட்ருக்காரு. ஆனால் சரியாகவே அவர் க்ளீன் பண்ணுறது கிடையாது, நிறைய மிஸ்டேக் அதில் விட்டு வச்சுருக்கிறாரு. க்ளீன் ஆகிடுச்சின்னு பத்தாததுக்கு ஊதுபத்தி ஏற்றுறது, சன்ட்டு பாட்டில் அடிக்கிறது, வீட்டை வாசனை வராமல் மாற்றணுன்னு ஏதோ நம்ம நடேசன் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. எப்படி அவன் வந்து நம்மளை குடிச்சியான்னு கேட்பான். ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு நம்ம நடேசன் யோசிச்சுட்ருக்காரு. அடுத்து ரூம்குள்ளே நிலாவும் போய் அப்செட்டாக உட்காந்துட்ருக்கமோ சோழனுமே ரொம்ப நேரம் கழித்து அப்போ தான் ரூமுக்கு வராங்க. நிலா கோபமாக இருக்கவும் நிலாவை சமாதானப்படுத்துகிறாரு. நான் தானே அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் சோழன், நீங்கள் அவங்கள இப்படி பேசுனது தப்பா அப்படின்னுவோம். நான் தான் சாரி கேட்டுட்டு இல்லை நிலா அப்படின்னுவோம். என்கிட்ட சாரி கேட்குறதுனால என்ன ஆக போகுது சோழன் அப்படின்றாங்க. சரி நிலா கோவப்படாதா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஊருக்கு கிளம்பலாம், நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், கிளம்பலாம் அப்படின்னு நிலா சொல்லுவோம். நிலா அப்படின்னுவோம். போதும் சோழன் கிளம்பலாம் அப்படின்றாங்க. இப்போ கூட மொத்தமாக ஹனிமூனே போச்சுன்னு கோவப்படாதீங்க, வீட்டுக்கு கிளம்புங்க, எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் கிளம்பி ஊருக்கு வர்றாங்க. சென்னைக்கு வந்துடுறாங்க. தூங்கி மறுநாள் காலையில் சேரன் வழக்கம் போல் அவர் வேலையை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வீட்டில் ஏதோ சேஞ்சஸ் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அவருக்கு சத்தியமாக புரியுறதில்ல. காஃபி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நிலா வராங்க, நிலாவுக்கும் காஃபி கொடுக்குறாங்க. சோழன் பல்லவன் பாண்டி எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாரு. அண்ணன் அங்கிளுக்கு கொடுத்துட்டிங்களா, அவர் எங்கே அண்ணன் அப்படின்னுவோம். ஆமாப்பா நைட்டெல்லாம் இங்கே டியூட்டிக்கு போயிருந்தார் போல இருக்குது, காலையில் தான் வந்தார், வெளியில் தான் இருக்கிறாரு அப்படின்னுவோம். ஓ அப்படியா அண்ணன் அப்படின்னு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். என்னென்ன வீடே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னுவோம். ஆமாப்பா நானும் யோசித்தேன், 2 நாள் வீடு பூட்டி இருந்ததில்ல, ஒரு வேளை அதனாலேயே இருக்கும்னு அமைதியாக விட்டுட்டேன்ப்பா அப்படின்றாங்க. இல்லைண்ணே அப்படின்னு நிலா என்னமோ இருக்குன்னு நிலா சுற்றி முற்றி வீட்டை பார்க்கவும் அங்கங்கே அந்த பாட்டில் இருந்த ஸ்டிக்கர் வந்து ஒயிட் கலர் அங்கங்கே பேத்து ஒட்டி வச்சுருக்குறாங்க. அங்கங்கே மிக்சரு, இந்த ஸ்வீட் ஐட்டம் அவங்க சாப்பிட்டதெல்லாம் விழுந்து கிடக்கு, குடித்த ஜூஸ் கொக்கோ கோலா பாட்டில் விழுந்து கிடக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே நிலாவுக்கு என்னென்ன இதெல்லாம் அப்படின்னவும் நம்ம சேரனுக்கு புரிய ஆரம்பிச்சிடுது. நிலா நீ விடுப்பா, நான் 10 நிமிஷத்தில் வீடு க்ளீன் பண்ணிடுறேன், 2 நாளாக ஆள் இல்லாத இருந்துச்சுல அப்படின்றாங்க. ஆனால் என்னென்ன எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நிலா அதை முகந்து பார்க்கவும் நிலாவுக்கு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுது. அங்கிள் நிலா கோவமாக கத்த ஆரம்பிச்சிடாரு. போச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ணி அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் நல்லா வாங்கி கட்டிக்க போகிறாரு அவருன்னு சொல்லிகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் பாண்டியும் மாட்டிக்கிட்டாரே அப்படின்னும். அப்போ தான் நடேசன் வராரு. என்னம்மா வந்ததான் ஆரம்பிச்சிட்டியா, 2 நாள் நான் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னுவோம். அதான் தெரியுது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, ஏதாச்சும் கேமரா வச்சுட்டு போயிருக்கிறியா அப்படின்னுவோம். கேமராலாம் உங்கள் மேலே சந்தேகப்பட்டெல்லாம் எதுவும் வச்சுட்டு போகல, ஆனால் கேமரா வைக்காமலே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றாங்க. என்னம்மா என்ன சொல்கிற நீ,
நான் சும்மா சொன்னம்மா அப்படின்னுமோ, யார்கிட்ட ஏமாத்துறீங்க சந்தோஷமாக இருந்தேன்னு. நான் இல்லாமல் இருந்தது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்னு வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் குடிக்கக்கூடாதுன்னு அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயும் ஆள் இல்லாதப்போ பயங்கரமாக குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்திருக்கீங்கல்ல. ஆமாம் சொல்லுங்கள், எத்தனை பேர் குடிச்சிங்க, யார் யார் குடிச்சிங்க அப்படின்னு கேட்கவும், ஐயோ என்ன நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாளேன்னு நடேசன் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலா என்னப்பா சொல்கிற நீ? அப்பா தனியாக தானே குடிச்சிருப்பாரு, நீ சொல்லியா அவ்வளோ தூரம் தைரியமாக குடிச்சிருக்கிறாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டான். இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னுவோம். அண்ணே உங்களுக்கு தெரியாதுண்ணே, நல்லா இந்த வீட்டை நோட் பண்ணி பார்த்தா புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இப்போ எப்படி இவ்வளோ சமாளிக்கிறது, கேமராவை விட ஷார்ப்பாக இருக்காளேன்னு ஆள் இல்லைன்னா கூட கண்டுபிடிச்சிட்டாளேன்னு நடேசன் திரு திருன்னு முழிக்கிறாரு. உங்களை தான் அங்கிள், சொல்லுங்கள் எத்தனை பாட்டில் குடிச்சிடுங்க, தினமும் குடிச்சிங்களா எப்படி அப்படின்னு கேட்குவோம். அது அது உண்மையாக சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னுவோம். ஆமாம்மா நான் என் 4 ஃப்ரெண்ட்ஸும் அப்படின்னுவோம். ஐயோன்னு எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாருக்குமே. அப்போது நான் குடிக்க வேண்டான்னு சொல்லியும் குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஆட்டம் போட்டு கும்மால் அடிச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்படி தானே அப்படின்னுவோம். அது வந்துமா அப்படின்னு, நீங்கள் குடித்தது கூட தப்பில்லை அங்கிள், குடிச்சிட்டு அதை எங்ககிட்ட மறைக்கணும் சமாளிக்கணும்னு வீட்டை சுத்தம் பண்ண அந்த பேரில் இப்படி குப்பையை அங்கேயும் இங்கேயுமா தள்ளி வச்சுருக்கீங்க பாருங்கள். வீட்டை சரியாக க்ளீன் பண்ணாமல் இதிலே தெரியுது நீங்கள் எந்த லட்சணத்தில் குடிச்சிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எப்படி ஆட்டம் போட்டிருக்கீங்கன்றது. அந்த அளவுக்கு குடிச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு நம்ம நிலா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நடேசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நிலா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அது வந்துமா அது அப்படின்னும். இல்லை அங்கிள் நீங்கள் இவ்வளோ சொல்லியும் கேட்காம குடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது இப்படியே விட போகிறது கிடையாது. அண்ணே முதல்ல அங்கிளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் இந்த மந்திரம் இல்லை வேறு ஏதாச்சும் இவர் குடிக்கவே கூடாதுன்ற மாதிரி பண்ணணுண்ணா அப்படின்னுவோம். ஏம்மா இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறமா, அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோமா அப்படின்றாங்க. எதுக்கு இப்போ அடுத்த தடவை திரும்பவும் செய்கிறதுக்கு தான் அந்த மாந்திரிக மந்திரம்லாம் வேண்டான்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சுறீங்க, செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஐயோ விடமாட்டா போல இருக்கு நிலா, ஒரே முறைமா அப்படின்னுவோம். இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் நிலா கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுப்பா, நிலா அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம குடிச்சிருக்கீங்க, பத்தாததுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆட்டம் போட்டு குடிச்சிருக்கீங்க. நான் கூட சரியாக கவனிக்கல, நிலா எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. நிலா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் யாராலையும் ஒரு தப்பு கூட செய்ய முடியாதுப்பா. நீங்கள் நிலாவை மீறி தப்பு செஞ்சுருக்கீங்க, இதில் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்களாச்சு நிலாவாச்சு, நிலா உங்களுக்கு என்ன தானே கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சேரன் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. டே காப்பாத்துடா அப்படின்னுவோம். எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாங்க. டே பாண்டி அப்படின்னுவோம். ஹலோ வானத்தியா தோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டே போயிடுறாரு. எந்த நேரத்தில் எப்படி கழட்டி விட்டுட்டு போகிறான் பாரு. ஐயோ அப்பா மேலே யாருக்குமே பாசமே இல்லையாடா அப்படின்னும். இல்லை அங்கிள் நீங்கள் இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டீங்க, யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நிலா நடேசனை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. இந்த மாதிரி இனிமேல் பண்ணுவீங்களா, ஏன் குடிச்சிங்கன்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு அட்வைஸாக பண்ணிகிட்ருக்காங்க. நடேசனுக்கு காதில் ரத்தமே வர அளவுக்கு. ஏம்மா போதுமா, என்னால் தாங்கலைம்மா, தோ காது கூட ரத்தம் வந்துடுச்சுமா, இதுக்கு மேலேயும் நீ இன்னும் எவ்வளோமா எனக்கு அட்வைஸ் பண்ண போகிறேன், விட்டுருமா, ஏன் பாடி தாங்காதுமா அப்படின்னுவோம். இதுவே கடைசியாக இருக்கணும் அப்படின்னுவோம். ஐயோ இனி நீ பேசுவேன்னு தெரிஞ்சாலே சத்தியமாக குடிக்கணுன்ற எண்ணமே எனக்கு வராதுமா, நான் வரேன்னு நடேசன் எஸ்கேப் ஆகி விட்டால் போதுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம சேரன் வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சுட்றாரு. நிலா இவருக்கு நீ தான்ப்பா கரெக்டு, நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்காதவர் இன்றைக்கி நீ சொன்ன உடனே எப்படி ஓடுறாரு பார்த்தியா அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் அங்கிள் எப்பயுமே அவரால் அதை மாற்றிக்க முடியாதுன்னு, என்னதான் இருந்தாலும் நான் அவரை திட்டுற மாதிரி திட்டுறதும் அவர் அதுக்காக கஷ்டப்படுற மாதிரி எனக்காக விட்டு கொடுத்து அவர் போகிறேன்னு சொல்கிறதும் அவர் பயப்படுறதும் ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அவருக்கும் நல்லா தெரியும். அது குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு நானும் அவரை திட்டாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு விதமான பாசம் தானே அப்படின்னுமோ. பரவாயில்லப்பா நீ அவரை எங்களை விட நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னுமோ. இது எனக்கும் அங்கிளுக்கும் இருக்கிற ஒரு நல்ல பாண்டிங்ண்ணா, விடுங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரிண்ணா அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.